சத்யா நமக்கு சொல்லு வெளியில போனவர்கள் எல்லாம் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அடுத்து தலைமை வந்து நமக்கு தான் வரணும், தலைவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அந்த மிதப்புல மிதக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அந்த சூழ்நிலை வருகிற பொழுது ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு நடக்குது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துக்கங்க. எப்படி வந்து இந்த இயக்கம் வந்து சாம்பலில் பிறந்த இயக்கமோ, எப்படி இந்த இயக்கம் தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட இயக்கமோ, அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாம போனதுக்கு பிறகு எங்க தலைவருடைய குணம் உங்களுக்கு நல்லா தெரியும். எதா இருந்தாலும் நான் டேட் குடுத்துட்டேன். நான் அந்த கல்யாணத்துக்கு போணும், இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு போணும், இந்த நிகழ்ச்சிக்கு போணும், கட்சிக்காரங்க நிகழ்ச்சிக்கு நான் ஒப்புதல் குடுத்துருக்கேன். 2 மாசம் ஓய்வு எடுத்தா போதும். நான் கிளம்பும்போது ஒரு புள்ள என்ன பண்ணுவார்? நீங்க உங்கள் தகப்பனுக்கு அந்த நிலை வந்தாலும் ஒரு மகனாக நீங்க என்ன செய்வீங்க? என்ன அவர் தான் செய்வீங்க போவாரு. சொல்லுவீங்க? நான் தான் போவேன். நீங்க தானே போணும். அப்ப தகப்பன் வந்து அவருடைய குணம் உங்களுக்கு தெரியும். எதையும் வந்து விடாப்பிடியா செய்யக்கூடியவரு. இப்ப கூட நடக்க முடியலங்கிற சூழ்நிலை வரும்போது கூட முயற்சி பண்ணி நடந்து போய் மைக்ல பழைய மாரி 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு வேகத்தோட பேசக்கூடியவர். அந்த நிலையில அவர் வெளியில போறதுக்கு எந்த மகனாவது அலோவ் பண்ணுவாங்களா?